அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி பயிற்சி நற்புலரி. 9th Sense Trains and Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு குட் பேட் அகலி GBU. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், ஏர்போர்ட் சிஸ்டம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், கொல்கத்தாவில் பணிபுரிந்து வருகிறார். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக ஏர்போர்ட் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டில். கல்வி தகுதி டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், காஞ்சிபுரத்தில் படித்து முடித்திருக்கிறார். அசோசியேட் மெம்பர்ஷிப் இன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், நியூ டெல்லியில் சர்டிஃபிகேஷன்ஸ் முடித்திருக்கிறார். இதற்கு முன்பு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சென்னையில் பணிபுரிந்து வந்தார். நம் நற்புலரை ஆரம்பித்த முதல் நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து பயணித்து வரும் நபர். நற்புலரிக்கு தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை வழங்கி வரும் நபர். தனது பங்கேற்பு மூலமாகவும் பயிற்சி மூலமாகவும் இவர் ஒரு சமூக ஆர்வலர். இவருடைய பயிற்சியில் நிறைய கருத்துக்கள் மட்டுமல்லாது கண்டென்ட்டில் மிக ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு செஷன்னு சொல்லலாம். அந்த கண்டென்ட்காக மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம். இப்படி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை அருணகிரி சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், this floor is yours. Please welcome, sir. You can start, sir. Thank you, sir. Good morning, நற்புலரி. Good morning, participants. நற்புலரியின் ஆக்கமேதை, இந்த நிகழ்வின் ஆதர்ச நாயகன் குமரேசன் தர்மசீலனும் மற்றும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம். இந்த மாத தலைப்பு குட் பேட் அக்லி. நல்லது, கெட்டது மற்றும் அருவருப்பானது. இந்த மூன்றும் வாழ்க்கையின் முரண்பாடுகள். நாம் வசிக்கும் இந்த உலகம் எதிர்மறைகளால் நிரம்பியுள்ளது. இங்கே அழகும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கின்றது. அதே சமயம் கொடூரமும் இருதயமற்ற செயல்களும் கூட உண்டு. இந்த 2 லைன் பாடல் வரிகளோடு நாம் துவங்குவோம். மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு. இந்த முரண்பாடுகள் தான் நம்மை மனிதர்களாக வடிவமைக்கின்றன, நம்மை சோதிக்கின்றன, மேம்படுத்துகின்றன. குட், பேட், அக்லி, இந்த 3 வார்த்தைகள் வாழ்க்கையின் முழுமையான அனுபவங்களை பிரதிபலிக்கின்றன. நம்மை சிந்திக்க, உணர, வளர வைக்கின்றது. நல்லது என்பது எளிமையானது,
நம்மை மகிழ்ச்சி அடைய வைக்கும் ஒன்று. நாம் தினமும் விரும்புவது நல்லது என்பது கருணை. அது ஒரு குழந்தையின் சிரிப்பாக இருக்கலாம். அது யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நேர்மையாக செய்யும். உள்ளத்தில் பேசும் அந்த மென்மையான குரலாக கூட இருக்கலாம். நல்லது பெரும்பாலும் தெரியாமல் நிகழ்கிறது. பெரிதாக செய்திகளில் வராது, ஆனால் அது மிக சக்தி வாய்ந்தது. ஒரு ஆசிரியர் மாணவருக்காக நேரத்தை செலவழிப்பது, ஒரு மருத்துவர் மற்றும் செவிலியர் நோயாளியை தேற்றுவது, ஒரு நண்பர் அன்புடன் கேட்பது, இவை அனைத்தும் சிறியதை போல தெரிந்தாலும் அவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நல்லதை உருவாக்குவது ஒரு தேர்வு. அது ஒருவித ஒழுங்கு. எளிதல்ல, ஆனால் நம்மை உயர்த்துகின்றது. நீங்களும் நல்லதை காணுங்கள், நல்லதை உருவாக்குங்கள், நல்லவராக இருங்கள். அந்த வகையில் நல்லது என்பது எப்போதும் அன்பும் கருணையும் மட்டுமல்ல. அது தியாகம், நேர்மை, துணிச்சல் மற்றும் மற்றவர்களுக்காக நம்மை கொடுக்கிற மனநிலை. வெற்றி தோல்வி என்றால் உங்கள் மனதிற்கு வரும் நிகழ்வை யாராவது அன்மியூட் பண்ணி பகிர்ந்து கொள்ளலாம். வெற்றி அல்லது தோல்வி என்றால் உங்கள் மனதிற்கு வரும் நிகழ்வை பகிர்ந்து கொள்ளலாம். வெற்றி என்ன சொன்னா என்ன வருது மைண்டுக்கு? உடனே கேட்சப் ஆகுது. சந்தோஷம். நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடந்தால் அது வெற்றி என்று எடுத்துக்கொள்கிறோம். நன்றி சார். சரவணன் சார் சந்தோஷம் சொன்னார். நன்றி. வேற சார்? தோல்வியை தவிர்த்தல் வெற்றி. தோல்வியை தவிர்த்தல் வெற்றி. நன்றி சார். சிவகணி மேடம் ஏதோ சொல்ல வந்தீங்க? நம்ம எந்த இலக்கை நோக்கி போறோமோ அத சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கான வெற்றி அப்படின்னு நினைப்போம். இதுவே அடைய முடியலன்னா அதை நம்ம தோல்வியா நினைக்கிறோம். சார் குமரேசன், சொல்லுங்க சார். இந்த இன்னொரு நாள் கூட நம்மளுக்கு வெற்றி தான் சார், என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு நாள் கூட வெற்றி தான், இன்னொரு கணம் கூட வெற்றி தான். நன்றி சார். சூப்பர் சார். ஒவ்வொரு மணித்துளியும் வெற்றி தான் சார். ஒவ்வொரு மணித்துளியும் வெற்றி தான். தாமோதரன் சார் சிறப்பு சார். சார் நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டுமே கிடைப்பது வெற்றி. நம்பிக்கை உள்ளவருக்கு மட்டுமே கிடைப்பது வெற்றி. நன்றி மேடம். வெற்றி திலகம் மேடம், நன்றி. நீங்க சொன்ன எல்லா ஆங்கிளும் சரி. நான் எப்படி அதை பாக்குறேன்னா, இன்று காலை தூங்கி எழுந்து நட்புலை அட்டன் பண்றோம், இதுவே வெற்றி தான். காலையில எழுந்து நட்புலரியில நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது ஒரு வெற்றி தான். அருமை சார், அருமை. நான் எப்படி பாக்குறேன் வெற்றி தோல்வியை? வெற்றி என்பது என்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது என்னை எனக்கு அறிமுகம் செய்வதுதான் தோல்வியாக நான் பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்களும் சிறப்பு தான். நன்றி. நல்லது என்பது எப்போதும் அன்பும் கருணையும் மட்டுமல்ல, அது தியாகம், நேர்மை, துணிச்சல் மற்றும் மற்றவர்களுக்காக நம்மை கொடுக்கிற ஒரு மனநிலை. ஜெர்மன்ல ஒரு தொழிலதிபர் இருந்தார். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஓஸ்கார் இன்ட்லர்னு சொல்லி பேரு. 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த அந்த நேரம் கொடூரத்தின் நடுவே ஒரு மனிதாபிமானம். என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லரின் ஜெர்மனியில் ஹோலோகாஸ்ட்ன்றது வதை முகாம்னு சொல்லுவாங்க. அங்க நிறைய யூதர்களை கொண்டு 2ஆம் உலக போர்ல கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சார் ஹிட்லர். அந்த ஹோலோகாஸ்டுக்குள்ள அடைச்சி அவங்கள கேஸ் சாம்பர்ல வச்சு கொள்ளுவார் மாசா. ஸோ அப்படி நடக்கும்போது அந்த நாசி தொழிலதிபர் அந்த ஓஸ்கார் ஹிட்லர் அவருடைய தொழிற்சாலையில கிட்டத்தட்ட 1100 யூதர்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் இது வெளியில தெரியாம காப்பாத்துறாரு. அவருடைய வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எனது பணியாளர்களை அறிவேன்,
அவர்கள் மனிதர்களாக நடந்து கொள்கிறேன் அப்படின்றாரு. ஸோ இது வந்து உண்மையான ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து இன்னொரு நல்ல விஷயத்தை நம்ம கோட் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் மாலாலா வந்து கல்விக்காக நின்ற ஒரு சிறுமி. 2012 15 வயதில் மாலாலா பாகிஸ்தானில் தாலிபான்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். பெண்கள் கல்விக்காக வாதிட்டதற்காக அவர் மௌனமாகவில்லை. உலகம் முழுக்க பெண்கள் கல்விக்காக போராட முக்கியமான ஒரு குரலாக உயர்ந்தார். 17 வயதில் நோபல் பரிசு வென்றவர். ஐநா சபையில் அவர் உதிர்த்த வார்த்தைகளில் ஒன் புக், ஒன் பென், ஒன் சைல்ட் அண்ட் ஒன் டீச்சர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். ஒரு புத்தகம், ஒரு பேனா, ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியை இந்த உலகத்தை மாற்றும். ஆக நெல்சன் மண்டேலா இந்த உலகத்தை மாற்றும் ஆயுதம் கல்வின்னு சொன்னது மாதிரி இந்த இளம் சிறுமி 15 வயதுல வந்து அப்படி ஒரு தாட்டு, அதை வந்து நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். வால்வா மான் அப்படின்னு போர்ட்லாண்டுன்ற நகரத்துல அமெரிக்காவில் 2020 அமெரிக்காவில் ஜார்ஜ் பிளாய்டின் மரணத்திற்கு பிறகு போர்ட்லாந்து நகரத்தில் தாய்மார்கள் பெடரல் போலீஸுக்கும் போராளிகளுக்கும் இடையில் நிற்கின்றனர். அவர்கள் கைகளில் எழுதியிருந்தது, எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இல்லை என்றால் யாரும் பாதுகாப்பு இல்லை. நல்லது என்பது சாதாரண மக்கள் விசேஷமான நேரத்தில் எடுத்த பெரிய முடிவுகள் தான் என்று நான் சொல்ல முடியும். இன்னைக்கு லாஸ்ட் சண்டே எனக்கு வந்து கல்கட்டா வர்றதுக்கு வயா பாட்னா போயிட்டு வந்தேன் நான். ஸோ பாட்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாட்லிபுத்திரம் ஒரு 9:30 பக்கம் அங்கே ரீச் ஆகிட்டேன். ஈவினிங் தான் ஃப்ளைட்டு. அங்கேருந்து அந்த நகரத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வெளியில் போகும்போது முதல்ல வந்து அங்கே உள்ள ஒரு மியூசியத்துக்கு போனேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சமூக கட்டமைப்பு, சில நாட்களுக்கு முன்னாடி இதே டாபிக்ல இதே நேரத்தில் வந்து ஊரு சேரி குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்தது, அதை பற்றி பேசினதெல்லாம் நான் வந்து கேட்டேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்புக்கு காரணமாக இருந்த சுங்க பேரரசு அந்த பாடலிபுத்திரத்தில் தான் அமைஞ்சது. மகத பேரரசு, குப்த பேரரசு, மௌரிய பேரரசு, நந்தா, இப்படி பல முக்கிய பேரரசுகள்லாம் அங்கிருந்து தான் வந்து அன்னைக்கு பாடலிபுத்திரம், இன்னைக்கு பாட்னா. பீகார் மருவிதான் பீகார் ஆச்சு. ஸோ அதனால வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகும்போது பாபு டவர் அப்படின்னு ஒரு டவருக்கு போனேன். ஸோ அங்கே வந்து ஒரு 5 floors அதில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை, நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க தில்லையாடின்ற அந்த கிராமத்தில் அங்கே பிறக்கல அவங்க. ஆக்சுவலாக அவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து தென்னாப்பிரிக்கா போயிட்டாங்க. ஜோன்ஸ்பர்க்கில் பிறந்தாங்க 1898. ஸோ அப்போ வந்து மோகன் டு மகாத்மா அப்படின்னு வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியோட முழு வாழ்க்கை வரலாறு, எல்லா நிகழ்வுகளும் 3D இமேஜஸாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு வரும்போது நம்ம ஊர் சிறுமியை பற்றி அந்த விஷுவல் பட்டது எனக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய 1914 இறந்துடுறாங்க. 15 வயதுக்குள்ளே வந்து அங்கே உள்ள அந்த பிரிட்டிஷ் சூரியன் அஸ்தமிக்காத அப்படின்ற அந்த ராஜ்யத்தில் போட்ட சட்டங்களை எதிர்த்து சிறு வயதிலேயே வந்து தைரியமாக போராடி ஒரு முறை வந்து விலகர துப்பாக்கி நீட்டும் போது காந்திக்கு முன்னாடி என்ன சுடுங்கன்னு போய் நின்ன அந்த ஒரு துணிச்சல், அதுக்கப்புறம் 3 மாதம் சிறை தண்டனை, பயன் கட்டிட்டு நீங்கள் வெளில போகலான்னா அதெல்லாம் நான் அப்படிலாம் பண்ண முடியாது, என்னுடைய சத்தியாகிரகத்துக்கு இல்லை நமக்கு சிறை முடிஞ்சது, சிறைசாலை அந்த அனுபவம் இது முடிஞ்சது, நீங்கள் வெளியே போங்கன்னா அப்பவும் போக மாட்டேன், என்னுடைய டிமாண்ட்லாம் நீங்கள் நிறைவேற்றணும், அந்த மாதிரி கொடி இல்லாத கூலிக்கு வேலை செய்கிற உங்களுக்கு இவ்வளோ பெரிய அப்படின்னு கேவலமாக பேசினப்ப தன்னுடைய புடவையிலேருந்து ஒரு துண்டை கிழித்து வீசி அந்த அதிகாரியோட முகத்தில் வீசி எறிஞ்ச அந்த துணிச்சல், இதையெல்லாம் தில்லையாடி வள்ளியம்மை. அவங்க வந்து 14 வயசுலேயே இறந்துடுறாங்க, 15 வயசுலேயே. ஸோ அப்போ காந்தி பதிவு பண்ணுறாங்க, என்னுடைய சகோதரியுடைய மரணம் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரிடியா இல்லை. அவர் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து 1915 தான் வராரு. ஸோ அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் மிகப்பெரிய ஒரு லீட் பண்ணி சத்தியாகிரகத்தில் சுதந்திரம் வாங்கினதுக்கு காரணமே வந்து அவங்க தான் மோட்டிவேஷனாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தில்லையாடி வள்ளியம்மையோட அந்த துணிச்சல், அந்த போராட்ட குணம், சிறு வயதிலே எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. அடுத்து ஸ்வீடன் நாட்டில் கிரீட்டா தன்பர்க் அப்படின்ற ஒரு சிறுமி, இவங்க 2003 தான் பிறக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்வீடன் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஸ்டாக்ஹோம் அந்த நகரத்துல தனி பெண்ணா வந்து போயிட்டு
ஒரு பிளக்கார்டை வச்சுக்கிட்டு வந்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அவங்க போராடுறாங்க. பள்ளிக்கு வந்து போகாம எவ்ரி ஃப்ரைடே வந்து அந்த பாராளுமன்றத்துக்கு எதிராக ஒரு தனி ஆளா போராடி கடைசியில அந்த போராட்டம் உலகம் முழுக்க விரிவடைந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் மாணவர்கள் வந்து 120 நாடுகள்ல கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லி உலக தலைவர் வல்லரசுகளை எதிர்த்து போராடுறாங்க. அவங்க ஐநா சபையில போய் பேசும்போது எல்லாரும் ஐநா சபைக்கு போய் பேசுறத பெருமையாகவும் ஒரு மரியாதையாகவும் நினைக்கிற அந்த ஒரு சூழல்ல அந்த ஒரு சிறுமி பேசும்போது, நான் இங்க வந்திருக்க கூடாது, உங்களுக்கு என்ன தைரியம், நான் இந்த நேரம் வந்து என்னுடைய கடல் கடந்து இருக்கிற என்னுடைய நாட்டுல ஒரு பள்ளியில படித்து இருக்கணும், படிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் இங்க வரேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், அதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு உலக தலைவர்களை வல்லரசு நாடுகளை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்களை மாதிரி இருக்கிற எதிர்காலத்துக்கும் அடுத்து வரப்போற தலைமுறைக்கும் இது சொந்தம். தொடர்ந்து வெப்பம் வந்து கூடிக்கிட்டே வருது. அதனால இந்த பூமியில பல உயிர்கள் கடந்த சில வருடங்கள்ல 40 ஆண்டுகள்ல இல்லாம போயிருக்கு. ஸோ இப்படியே போயினா இது வந்து இந்த கரியமல வாயுவோட எமிஷன்னால இது வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க, நீங்க வெறும் வெற்று வார்த்தைகளை தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துல பேசுறாங்க. ஸோ அவங்க எழுதின புத்தகம், அவங்க ஃபேமிலியில அவங்க சாதாரண குடும்பத்துல இருந்து வரல, செலிபிரிட்டிஸ். அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய சர்வதேச பாடகி, அப்பா ஒரு நடிகர், தாத்தா வந்து நோபலிஸ்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துல இருந்து வந்தோம். ஒரு சிறு வயதுல 8 வயசுல இருந்தே அவங்க வந்து இந்த பூமி வந்து வெப்பமயமாவதுக்கான காரணம் என்ன, கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஆன காரணம் என்ன. ஸோ இவங்க வந்து வீட்டுல இருந்தே தொடங்குறாங்க. நீங்க விமானத்தை பயன்படுத்தாதீங்கம்மா, வெளிநாடுகள்லாம் போய் போறதா இருந்தா இந்த சோலார் பேனல்ல இயங்குற அந்த படகுல போங்க. அவங்களுமே அதை வந்து பண்றாங்க. அந்த கிரீதா தன்பர்க் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடுக்கு போறதுக்கு வந்து படகை பயன்படுத்துறாங்க, சோலார் பேனல் யூஸ் பண்ற அந்த படகு. ஸோ அப்படி ஒரு சிறு வயதிலேயே வந்து இந்த பூமி மேல அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி வந்து இறந்துடக்கூடாது, நாங்க வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உலக தலைவர்களை அதிர வச்ச, ஏன் இப்ப இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பும் அவங்களும் வந்து இந்த இன்டர்நெட்ல ட்ரெண்டிங் ஆனது, அவங்கள கோபமா முறைச்சு பாக்குறது, அந்த ஆக்ரோஷம் கலந்த ஒரு வாய்ஸ், நீங்க வந்து உலகத்தை வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும். சொபர்னோ ஐசக் பாரி அப்படின்ற அடுத்த சிறுவன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அமெரிக்காவில் வாழும் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இளம் வயதிலேயே வந்து பொதுவா வந்து ஆண் குழந்தைகள் வந்து பேச டைம் எடுக்கும், பெண் குழந்தைகள் வந்து வேகமா பேசுவாங்க, வளர்ச்சியும் அதே மாதிரிதான், பெண் குழந்தைகள் கொஞ்சம் வேகமா வளருவாங்க. ஆனா இந்த சொபர்னோ ஐசக் பாரின்ற அந்த சிறுவன் 6 மாசத்திலேயே வந்து பேச ஆரம்பிக்கிறான். 9 மாதத்துல வந்து இலக்கிய நயத்தோட பேசுறான். வந்து அவன் 2 வயசுக்குள்ள காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் சால்வ் பண்ற பிசிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், காட் ஆஃப் மேக்ஸ்ன்ற ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க அவனுக்கு. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா 7 வயசுல ஒரு புத்தகம் எழுதுறான். 7 வயசுல நாம இங்க நினைச்சு பாருங்க, நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. த லவ், அந்த புத்தகத்தோட பேர் வந்து த லவ், ஒரு 70 பக்கம் உள்ள ஒரு நாவல். அவன் அதுல உலக அரசியலை பத்தி பேசுறான், ரிலீஜியஸ்க்கு அகைன்ஸ்டான இந்த டெரரிசத்தை பத்தி பேசுறான், அன்பை பத்தி பேசுறான். இப்படி ஒரு 7 வயசு சிறுவன் ஒரு புத்தகம் எழுதுறான். அந்த புத்தகம் உலக அளவுல இன்னைக்கு புக்கா கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவனுடைய மைண்ட் வந்து ரூட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து பங்களாதேஷ், விசிட்டிங் ப்ரொஃபஸராகவும் இருக்கான். இங்க பாம்பேல எல்லாம் விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருக்கான். அவன் வந்து 2012 பிறகுறான். ஸோ வந்து 12 வயசுல உலகத்திலேயே யங்கஸ்ட் ப்ரொஃபஸரு, யங்கஸ்ட் பிஹெச்டி இந்த சொபர்னோ ஐசக் பாரி. முதல்ல வந்து சொபர்னோ பாரி அப்படின்னு தான் அவனுக்கு பேரை வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அந்த இன்டெலிஜென்ஸை பார்த்து இந்த ஐசக் அப்படின்றத வந்து பேரை மாத்தி அவனுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில நல்லது அப்படின்னு நீங்க உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டா கூட, இந்த கல்வியா இருக்கட்டும், கல்வியில நல்லது எது, உலக அளவிய அணுகல் இருக்கு, டிஜிட்டல் கற்றல் இருக்கு, இன்னைக்கு உலகம் முழுக்க எழுத்தறிவு அதிகமா இருக்கு. சுகாதார டேர்ம்ஸ்ல நல்லதை பார்த்தோம்னா கூட தடுப்பூசிகள், தொலைதூர மருத்துவம், அதாவது ஒவ்வொரு டெலிஃபோன் கன்சல்டன்சி, ஒரு கிராமத்துல இருந்து நரம்பியலுக்காகவோ இல்லை இதய பிரிவுக்காகவோ இல்லை வேற ஒரு கிரிட்டிக்கலான விஷயத்துக்கு மாநகரத்துக்கு வர வேண்டாம், நம்ம வந்து ஒவ்வொரு டெலிஃபோன் கூட வந்து கன்சல்டன்சி எடுத்துக்க முடியும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்ட மருத்துவ முன்னேற்றங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஹாப்பி லிவிங் அப்படின்னு பார்த்தோம்னா கூட
சுகாதார வசதிகள் இருக்கு, இன்னைக்கு நல்லா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, சமூக விழிப்புணர்வு இருக்கு, அரசியல் அப்படின்ற பார்வையில நல்லதை பார்த்தோம்னா கூட ஜனநாயக வளர்ச்சி இருக்கு, குடிமக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி இருக்கு, பன்முக பார்வைகள் வந்து வளர்ந்துருக்கு. பொருளாதார நிலையில வந்து நல்லதுன்னு பார்த்தோம்னா வளர்ந்து வரும் நாடுகளில் வளர்ச்சி, டிஜிட்டல் பொருளாதாரம் இவையெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க. பாவர்ட்டி அந்த ஆங்கிள் நல்லவையை பார்த்தோம்னா உலகளவிய வறுமை விகிதம் குறைந்து வருகிறது. ஆனா கெட்டது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பலர் வறுமை வரம்புக்கு மேல இருப்பினும் மீண்டும் வறுமைக்குள் விழும் அபாயம் இருக்கு. அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பார்வையில நம்ம நல்லதுன்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க, செயற்கை நுண்ணறிவு, பசுமை ஆற்றல், மருத்துவ கண்டுபிடிப்புகள், இப்படி பல விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ், பசுமை தொழில்நுட்பம், எல்லாருமே வந்து அவேர்னஸ் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்சஸ், அந்த நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள்லாம் அதை வந்து குறைக்கணும் அப்படின்ற அந்த இதில் இருக்காங்க. குளோபலைசேஷன் அப்படின்ற அந்த ஆங்கிள் பார்த்தா கலாச்சார பரிமாற்றம், உலக ஒத்துழைப்பு, பொருளாதார இணைப்பு, இப்படி பல விஷயங்கள் வந்து நல்லதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து கெட்டதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதை விரும்பக்கூடாது, ஆனால் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும், ஏனெனில் அது நிஜம். கெட்டது என்பது தோல்வி, புறக்கணிப்பு, வஞ்சகம், சுயநலம், நம்பிக்கையின் இழப்பு. அது ஒரு வேலை இழப்பா கூட இருக்கலாம். ஐடில நிறைய பேர் ஜாப் லூஸ் பண்ணும்போது எக்கனாமிக் எப்படி இருந்தது அந்த இதை கூட நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். நண்பரின் நம்பிக்கை மீறல், சொந்த தவறு கூட இருக்கலாம். அது சுரண்டும் அமைப்புகளாக இருக்கலாம், மக்கள் மீது கவலைப்படாமல் இருக்கின்ற தலைவர்களாக இருக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு பாட்டை பிளே பண்ண விரும்புறேன். Academic reputation. இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இது வந்து பக்தரை போல பகல் வேஷம் காட்டி பாமர மக்களே வலை நீள் மாட்டி அப்படின்னு வரும். மலைக்கல்ல எம்ஜிஆருக்கு எழுதின பாடல். இந்த பாடலுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரட்சி நடிகர் என்ற அந்த பட்டமும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு தத்துவ பாடலை வைக்கிறத அது ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம் இவைகளை பார்க்க மறுப்பதுதான் உண்மையான ஆபத்தானது, உண்மையில் ஆபத்தானது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து கெட்டது இருக்கு, ஆனா நம்ம நிறைய வந்து அதை இக்னோர் பண்ணிடுறோம். அது வந்து படர்ந்த பசுமை போல சில நேரங்களில் இந்த கெட்டது நம்மை வளர வைக்கும். தோல்விகள் நம்மை தைரியமாக மாற்றுகிறது, கஷ்டங்கள் நம்மை மனதளவில் வலிமையாக்குகிறது. கெட்டதை புறக்கணிக்க முடியாது, ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. கெட்டது என்பது வெறுப்பு, கொடூரமும் தான் அல்ல. அது பாராமையாக கூட இருக்கலாம், தவறான முடிவுகளாக இருக்கலாம், நேரம் பார்த்து பேசாத முடிவுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு 1986 சேலஞ்சர் விண்கலம் அந்த வெடித்து சிதறி ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த என்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, பனி அதிகமாக இருந்ததால் ஜீரோ ரிங் எனும் கூறுகள் செயலிழக்கும் என்று என்ஜினியர் வந்து எச்சரிக்கிறாங்க, வார்ன் பண்றாங்க. ஆனால் அதை வந்து பதவி, அழுத்தம், நாடகம் என்று புறக்கணித்தனர். அதுதான் கெட்டதின் ஒரு உருவம், தவறான முன்னுரிமை. அடுத்து என்ரான் நிறுவனம். என்ரான்றது ஒரு கார்பரேட். அமெரிக்காவின் என்ரான் என்னும் நிறுவனம் பண மோசடியில் ஈடுபட்டு தொழிலாளர்களின் வேலை, ஓய்வூதியம், வாழ்க்கை அனைத்தையும் அழித்தது. வணிக உலகில் இது தவறான நேர்மையின் எச்சரிக்கை குரல். இந்திய பிரிவு 1947 இந்தியா பாகிஸ்தான் வந்து பார்ட்டிஷன் பண்றாங்க. விரைவாக எடுத்த அரசியல் முடிவு இந்தியா பாகிஸ்தான் பிளவு ஒரு நல்ல தீர்வு போல் இருந்தது. ஆனால் அதுதான் தீர்மானம் மிக வேகமாக திட்டமின்றி நடந்தது.
அந்த அப்படி பார்ட்டிஷன் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு 15 மில்லியன் மக்கள் இடம்பெயர வேண்டி இருந்தது. 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். பல லட்சம் பெண்கள் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டனர். மவுண்ட் பேட்டன் வந்து 1947 மார்ச் மாசம் தான் இந்தியாவுக்கே வராரு. அப்படி வந்தவர்கிட்ட இந்த பார்ட்டிஷன், அவர் அதுக்கு முன்னாடி இந்தியா வந்ததில்லை, இந்தியாவோட நிலப்பரப்பை பத்தி தெரியாது, பார்ட்டிஷனை பத்தி கொடுக்குறாங்க. ராட்க்ளிஃப் அப்புறம் பாட்டீல்ன்றவர் வந்து 2 அட்வொகேட்ஸ், அவங்க தான் அதுல ஈடுபடுறாங்க முழுமையா. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த முழு விளைவு தெரியாம பண்ணதுனால பல லட்சம் பேர் வந்து இங்கிருந்து, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதனோட இது தெரியுது இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மேற்கு பாகிஸ்தான்றது பி ஃபார் பஞ்சாப், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், கே ஃபார் காஷ்மீர், எஸ் ஃபார் சிந்தி. இஸ்தான் அப்படின்னா உருதுல வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், பலூச்சிஸ்தான், கிர்கிஸ்தான் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு குறிக்கிற சொல்லு. ஸோ பல இன்னல்களை வந்து சந்திச்சாங்க. அது கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது காந்தி டெல்லியிலேயே இல்லை, இந்த கல்கட்டாவில் ஒரு கிராமத்துல போய் உண்ணாவிரதம் இருந்துட்டாரு. பல லட்சம் பேர் வந்து இந்த ரியாட்னால கொல்லப்பட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு முடிவு எடுத்ததுதான் வந்து இந்த இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது. அந்த வகையில வந்து கெட்டது கல்வியோட அடிப்படையில பாத்தீங்கன்னா தரம் இடைவெளி ரொம்ப இருக்கு. புறநகர் மற்றும் ஏழை பகுதிகளில் வளங்கள் வந்து குறைபாடா இருக்குது. சுகாதார அடிப்படையில கெட்டதை பார்க்கும்போது அதிக செலவுகள், பல தடைகள், மனநல சேவைகள் பற்றாக்குறை. மனநல சேவைகள்னா இன்னைக்கு மெடிசன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்துக்கு மட்டும்தான் நம்ம கண்ணில் படுது, வேர் வந்து கண்ணில் படுறது இல்லை. ஆனா மரம் நிக்கிறதுக்கே வேர் தான் காரணம். இந்த மனமும் அந்த மாதிரி தான். உடலை பொறுத்தளவுக்கு நம்ம உடலுக்கு மட்டும்தான் வந்து மருத்துவம் கொடுக்குறோமே தவிர வேருக்கு மருத்துவம் கொடுக்கறதே கிடையாது, அதை பத்தி திங்க் பண்றதே கிடையாது. ஒருவேளை வேரை பத்தி மனதை பத்தி பாத்தீங்கன்னா வாழ்க்கையா இருக்கு இன்னைக்கு. டிஜிட்டல் பழக்க வழக்கம், அப்புறம் நகர மன அழுத்தம், நம்ம கர்ப்பப்பை இந்தமான வாழ்க்கையினால சூடான உணவுகளை வந்து பாலித்தீன் நெகிழியில போட்டு சாப்பிடுறதுனால என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்ட்டு. அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கெட்டவை வந்து விரோதம், ஊழல், தவறான தகவல் பரப்பல். இப்ப கூட அண்மையில் நடந்த இந்த தீவிரவாதிகள் சுட்டதுல வந்து எல்லாருமே இந்து கிடையாது, அதுல ஒரு முஸ்லீமும் இருந்தாரு. அவர் வந்து அந்த தீவிரவாதியோட துப்பாக்கியை பிடுங்கி அவங்களோட போராடினாரு. அந்த குடும்பத்துல வந்து அவர் தான் வந்து பிரெட் அண்ட் பட்டர் வின்னரா இருந்தாரு. அவர் இறந்து போனதை எல்லா ஊடகமும் வந்து நீ இந்துவா கேட்டு இந்துவான யாரு தீவிரம் பண்ணாலும் அவன் வந்து தீவிரவாதி தான். தீவிரவாதிக்கு வந்து மதமும் கிடையாது, இனமும் கிடையாது, மொழியும் கிடையாது, சாதியும் கிடையாது. ஆனா எல்லாமே வந்து எப்படி ஊடகம் பரப்புச்சு, இந்து முஸ்லீம் அப்படின்னு தான் பாகுபாடுபடுத்துறாங்க. அதுல இறந்து போனதுல ஒருத்தர் வந்து முஸ்லீமும் இருந்தாரு. அந்த அடிப்படையில அரசியல்ல வந்து கெட்டது இந்த மாதிரிலாம் இருக்கு. பொருளாதார நிலை கெட்டவையில் வந்து பணவீக்கம் அதிகமா இருக்கு, சம்பளம் கேரண்டி இல்லை, வேலைக்கு வந்து கேரண்டி இல்லாம இருக்கு. வறுமையில வந்து பலர் வறுமை வரம்புக்கு மேல இருப்பினும் மீண்டும் வறுமைக்குள் விழ அபாயம் இருக்கு. மனித உரிமைகள்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. அமல்படுத்த குறைபாடு, கண்காணிப்பு இல்லை, எந்த ஒரு ஃபீட்பேக் வந்து எடுத்து அதை வந்து கரெக்ட் பண்றது கிடையாது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பார்வையில பாத்தீங்கன்னா கெட்டவை வந்து தொழில் அழிப்பு நிறைய நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் பாகுபாடு, தனி உரிமை குறைபாடுகள் வந்து நிறைய தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வளிமண்டல மற்றும் சுற்றுச்சூழல் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா கெட்டவை வன நாசம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வன நாசம் பண்றதுனால இப்போ வந்து நம்மளுடைய நுரையீரல், உலகத்தோட நுரையீரல் அமேசான் காடு பிரேசில் பக்கத்துல இருக்கிறது வந்து பற்றி எரியுது. ஸோ அது வந்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும்போது எந்த அளவுக்கு வந்து உலக மக்களுக்கு, இந்த பூமிக்கு வந்து ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குளோபலைசேஷன் அந்த பார்வையில பாத்தீங்கன்னா கெட்டவை வந்து தொழிலாளர்களை பாரம்பரிய இழப்பு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் தொழிலாம் வந்து பாதிக்குது. கடைசியா வந்து பார்க்க விரும்பாத கடுமையான உண்மைகள் கொண்டது. அது ஒழுக்கமற்றது, மக்கள் போராட்டங்கள், மூட நம்பிக்கைகள், இனவெறி, அளிக்காத நேரம், முனைப்பட்ட நிலைமை, வன்முறைக்கு எதிராக நாம் எடுத்த நிலைகள் அருவருப்பானவை, சமுதாயத்தில் சீரழிவை ஏற்படுத்துகிறது. இதற்காகவே மாற்றத்திற்கான போராட்டங்கள் இருந்தன. சுதந்திரம், சமத்துவம், பாலினம்,
சுற்றுச்சூழல் போன்றவை இந்த அருவருப்பால் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அருவருப்பானதை கண்டு கவலைப்பட வேண்டாம், அதை மாற்றுவதில் ஈடுபட வேண்டும். நாம் அருவருப்பானது நாம் எதிர்கொள்ள விரும்பாத, எளிதாக மறைக்கக்கூடிய உண்மை. ஆனால் அதையே பார்க்க வேண்டும். அமெரிக்க குடியரசில் அடிமைத்தனம் 250 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக வைத்தது. மனிதர்களை விலை போட்டு தந்தனர், சந்தைகளில் உழைக்க வைத்தனர், அவமானப்படுத்தினர். நிறத்தின் அடிப்படையில் அடிமைதனம் முடிந்ததும் கூட அதன் ஜின்காரோ சட்டங்கள், பாகுபாடுகள், மூட நம்பிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருந்தன. இது ஒரு வரலாற்று பிழை மட்டுமல்ல, உள்ள ஊர் அமைப்பு முறையும் சேரி அமைப்பு முறையும் அமெரிக்காவில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் அடிமைத்தனம் தான். இங்க இருக்கிறது வந்து உளவியல் அடிமைத்தனம். காரணம், இது 2000 வருஷமா இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா உலக மேப்லயே கிடையாது. 200 வருடங்களுக்கு தான் வந்து பிரிட்டன் வந்து உலகத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து உலகத்துக்கு தலைமை தாங்கினது இந்தியா தான். இந்த 2000 வருஷம் இந்த சாதின்ற நஞ்சு மரம் உருவாகிறதுக்கு இந்த சேரியை பத்தி எல்லாம் பேசுறாங்க. சேரி வரலாறுக்காக என்னுடைய கவிதை இல்ல, தமிழ் மறையான்னு சொல்லி ஒருத்தர் எழுதினாரு, அதை சொல்றேன். தீண்டப்படாதவராய் பிறந்து தூண்டா மணிவிலக்காய் திகழ்ந்து இந்திய திருநாட்டிற்கு மட்டுமின்றி உலகிற்கே ஒளியா திகழ்ந்த அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு மாணவருக்கு ஒரு படிப்பினை, மற்ற நம் போன்றோருக்கு ஒரு வழிநூலாகும். மலம் தின்னும் நாய்கூட நீரை கிடலாம், வேசிக்கு பிறந்த கழிவிடத்தை கழிவிடலாம், பாய் படுக்கை தலையினை அணை வைத்தார். அதை ஊருக்குள் வாழ்வோரும் நம்பி வைத்தார். அதை ஊருக்குள் வாழ்வோரும் நம்பி வைத்தார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று உரைத்த வள்ளுவனும் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றிட்ட அவ்வையும் எம் இனம் எம் ரத்தம் வந்தேரியும் இனக்கலப்பில் தோன்றியோரும் வரலாற்றை மாற்றி வைத்தார், எம் வளர்ச்சியையும் கொன்று வைத்தார். விட்டார். அறிவுக்குரிய எம்மை அறியாமையில் மூழ்கடித்தார். சூரன் அசூரன் என்ற வீர பெயர்களுடன் போர்க்களத்தில் எதிரிகளின் தலையை வெட்டி குவித்தோனை சவக்குடிகள் வெட்டிடவே சாத்திரத்தில் வழிவகுத்தார். நாடாண்ட பரம்பரையை சுடுகால அனுப்பி வைத்தார். ஆடு மாடு மேய்த்து வந்தவன் அரசுக்கு அமைச்சனானான். அது எப்படி? செப்படி வித்தையில சாணக்கிய தந்திரமே. தங்கையையும் தாரத்தையும் தாரை வாக்க தயங்காதோர் ஆயக்கலைகள் 64 பாவையர் வாயிலாக படுகைகளில் சொல்லி வைத்தான். மன்னனும் மகிழ்ந்து போனான், மாட்சி மேல் கவிழ்ந்து போனான். பிறகு என்ன? மனித சரியெல்லாம் மனு நீதி ஆயிற்று. ஏற்றுக்கொண்டோரெல்லாம் ஊருக்குள் தங்கி, சாதியை ஏற்றுக்கொண்டோரெல்லாம் ஊருக்குள் தங்கி ஏற்றம் பெற்றார். எதிர்த்து நின்றோரெல்லாம் ஊரை விட்டு வெளியேறி சைரியில் வாழலானார், தாழ்ந்தே போனார், தரித்திரலானார். வறுமை கோலம் வயிற்று நிரப்ப எதையோ தின்றும் உருவாவதற்கான வரலாறு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு முறை. உண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே இதை ஒழிக்க முடியும். அது ஒரு நாளில் ஒழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 2000 வருடமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு முறை. ஆக கெட்டதுக்கான சில விஷயங்கள் சொல்லிவிட்டு குறிப்பாக முடிவுரை சொல்லி ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். வாழ்க்கை நேர்மை மற்றும் துரதிருஷ்டவசமான முரண்பாடுகளால் நிரம்பியுள்ளது. ஆனால் அதுதான் வாழ்க்கையின் பன்முகம். நல்லதை கொண்டாடுங்கள், கெட்டதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அருவருப்பானதை எதிர்த்து மாற்றுங்கள். நம்ம உண்மையான வளர்ச்சி இருக்கிறது, அங்கேதான் மாற்றம் உருவாகிறது. Thank you so much, Rangila.
இன்று ஒரு அருமையான நாள் தொடக்கத்தை வழங்கிய இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் அருணகிரி சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுணங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. எடுக்கிறதுல பெரிய ஆர்வம் காமிக்கிறவர் வந்து அருணகிரி சார். ஸோ அந்த வகையிலையும் இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா நம்ம குட் பேட் அகிரி வந்து சமுதாயத்துல என்னென்ன நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியவர், குட்டாக மாற்றியவர்கள், பேடாக நடந்தவர்கள், அகலியாக இருப்பவர்கள், திளையாடைய வெள்ளியமலின் மலாலிருந்து நம்ம ஐசக் வரைக்கும் பல விஷயங்களை தெரியப்படுத்தினார். கிட்டத்தட்ட ஐசக்கான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய தகவல்களாக நமக்கு கிடைச்சது. நற்புலர்கள் இருக்கிற பயனே இதுதான். எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கிறது, எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம். அதுதான் வந்து நற்புலர்களுடைய ஒரு வலிமைன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கூட வந்து ஒரு குறுகிய காலத்துல எடுத்த ஒரு தவறான முடிவு அப்படின்னு நம்ம அதை சித்தரிச்சதும் எனக்கும் ஒப்பான விஷயம்தான். அதுல கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பல உயிரிழப்புகளை தவிர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து உயிரிழப்புகளை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வீரர்களை 10 பேரை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பெருமை அடிச்சுக்கிட்டா கூட அந்த 10 பேருக்கும் குழந்தைகள் இருக்கு, மனைவிகள் இருக்காங்க, உயிர்கள் தான் அவங்களும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தவறான முடிவுல அது இந்தியர்கள் இருந்தாலும் பாகிஸ்தானியர்கள் இருந்தாலும் உயிரிழப்புகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பரான ஒரு செஷன், நிறைய யோசிக்க வச்ச செஷன், நல்ல கிரவுண்ட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இந்த செஷனை வழங்கியிருக்கிறார். வாழ்த்துக்கள் அருணகிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்திருக்கார். பிள்ளையாடி வள்ளியம்மை பத்தி சொன்னீங்க. அது ஸ்கூல்ல படிக்கும்போது கூட தெரியல, இப்போ நீங்க சொல்லும்போது ரொம்ப சிறப்பா இருந்தது சார். மவுண்ட் பேட்டன் பிரபு, காந்தி எல்லாரையும் பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணுங்கிறது சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். லோகநாதன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். இந்த வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது. சரவணன் சார் சொன்னாப்படி, ரமேஷ் சார் சொன்னாப்படி எல்லா கருத்துக்களும் நம்ம பள்ளியில படிச்சப்ப கூட இவ்வளோ படிக்க தெளிவடையில. ரொம்ப இந்த குறுகிய நேரத்துல இவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்றது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவரு எடுத்த உடனே ஒரு பாடல் அதை போட்டு காமிச்சாரு. ரொம்ப அழகான பாடல். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய அறிவிற்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிற்கு. ரொம்ப அழகான பாடல் சார். அவரு அந்த இன்னொரு பாட்டு ரொம்ப, எத்தனை காலம்தான் ஏமாற்ற இந்த நாட்டில், இதெல்லாம் 1000 முறை கேட்டாலும் கருத்துக்களை கூறும் பாடல்கள். அழகா பேசினாரு. அவருக்கு நன்றி. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. மேலும் வெற்றியை பத்தி சொன்னாரு, வெற்றியை பத்தி கேட்டாரு, டிபேட் பண்ணாரு. வெற்றி இறைவனால் நமக்கு வெற்றி தான் கொடுத்திருக்காரு கடவுள். நாம தான் தோல்வியை நாடி செல்கிறோம். வெற்றி என்பது நாம் எப்போது உண்மையாக நடந்து கொள்கிறோமோ அப்போது நமக்கு வெற்றி தான் கிடைக்கும், தோல்வி கிடைக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் ஐயா. தொடர்ந்து வீரசேகரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கம். இன்றைய புலிவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா பின்னூட்டம் எல்லாருமே சொல்லிட்டாங்க.
முழுமையா அப்படியே சரித்திரம். முழுமையான உலகத்தை நம்ம கண் முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் கண் முன்னாடி கொண்டாந்து நடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஒரே பெரிய ஆசை, இதெல்லாம் சாத்தியமா? இப்படி கூட ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஒரு இதுக்கு, ஒரு பொலிவுக்கு இப்படியெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ண முடியுமாங்கிற அந்த வியப்பு இன்னும் என் எண்ணத்திலே இருக்கு. 2 மட்டும் நான் தொட்டு செல்லணும்னு விரும்புறேன். தில்லையாடி வள்ளியம்மை அம்மா இறந்தப்ப, சிறு வயதுல இறந்தப்ப, காந்தியடிகள் ஒண்ணு சொன்னாருன்னு சொன்னாங்க. என்னுடைய சொந்த தங்கை இறந்திருந்தா எப்படி நான் இது பண்ணுவோம்? இன்றும் அரசியல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க, நம்ம அரசியல் நான் எந்த கட்சி எதுன்னாலாம் சொல்லல, பொதுவா சொல்றேன். இதை விட அதிகமான வார்த்தைகள்லாம் சொல்லலாம். ஆனா வேறுபாடு எங்க இருக்குன்னா, உதட்டு வார்த்தைக்கும் உள்ளத்திலிருந்து தோன்றும் வார்த்தைகளுக்கும் உள்ள வேறுபாடாக, திறன் மிகுந்த வார்த்தைக்கும் உண்மையான உரம் நிகழ்ந்த வார்த்தைக்கும் உள்ள வேறுபாடு எப்படி இருக்குங்கிறதா இன்றைய நிலம். ரொம்ப திறமையா எல்லாம் பேசுவாங்க, ஆனா உண்மையா அதுல இருந்து உதட்டில இருந்து வருதா உள்ளத்தில இருந்து வருதாங்கிறதுலதான் வேறுபாடு. இதுக்கு நான் ஒண்ணு உண்மையா சொல்லியே ஆகணும். நான் சவுதியில இருந்தப்ப 2005 எங்க அல்கோபார்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துடுச்சு. உடனே அந்த எங்க கம்பெனியுடைய தலைவர் உடனே மீட்டிங்க கூப்பிட்டு, 3 மாசம் நீங்க வெளியில போகணும்னா 3 மாசம் முன்னாடி நோட்டீஸ் தரணும். குடும்பத்தோட இருக்கிறவங்க நான் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஏற்படுத்தி இந்த 2-3 பேரையும் போட்டுட்டேன். அதுக்காகவே இங்க இருக்காங்க, எல்லா பாதுகாப்பும் பண்ணிட்டேன். ஆனா இன்னமும் நீங்க பயந்து இதுன்னா உடனே உங்களை ஊருக்கு அனுப்புறதுக்கு நான் உதவி செய்யறேன். Forget about all the projects what you are having now in hand. இந்த இது இன்னும் என்னால மறக்க முடியாத நினைவுகளா. ஏன்னா 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும் இதை நான் சொல்றதுக்கு. அதுதான் அந்த இது. இப்ப அடுத்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெற விளைகிறேன். இந்த 6ஆம் தேதி, மே 6ஆம் தேதி, தமிழ் இந்து திசையில கருத்துப்பேழைங்கிறது நமக்கு தெரியும், அந்த பகுதியில இருக்கு, நீங்க பார்க்கலாம். 6ஆம் தேதி தமிழ் இந்து திசை கருத்துப்பேழையில ஓபன் ஏஐ அந்த ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேன் அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இந்த சாட் ஜிபிடில நீங்க தயவு செய்து நன்றி, அன்புடன், இதெல்லாம் ஹாப்பி, இதெல்லாம் போடுறதுனால எங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுது. நீங்க பாட்டுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டீங்களா, அது பாட்டு வாங்கிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கணும். இதை நீங்க போடுறதுனால எங்களுக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுதுன்னு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காரு, டேட்டா எல்லாம். எனக்கு என்ன பயம் வருதுன்னா, தொழில் புரட்சின்னு நம்ம போய்கிட்டு, தொழில் முன்னேற்றம், தொழில்நுட்பம் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி வேல்யூவை இழந்து போயிடுவோமோ. இதை நான் படிச்சுட்டு நாளையில இருந்து நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்றப்ப தேங்க்யூ வெரி மச் ஜிஜி, டியர் ஜிஜி, இப்படி எல்லாம் போடுறது உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மெக்கானிக்கலா நம்மளும் போயிடுவோமோங்கிற அச்சம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஐயா போன்றவர்கள், நான் அவரை நேரில் சந்திக்கும் பெருவாய்ப்பை பெற்றேன். 2 பேரும் நாங்க போனோம் திருச்சியில. ஐயா போன்றவர்கள் பாடுபடணும், நமக்கெல்லாம் அமுதத்தை தரணும். நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை கூறி, வாருங்கள் அமுத ஊற்றை தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகரன் சார், மன்னிப்பு எதற்கு பிரச்சனை இல்லை சார், நன்றி. தொடர்ந்து வெங்கட்ராமன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம், நரப்புலரி சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையான ஒரு செஷன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. அதுவும் இந்த மலாலா பற்றி சொன்னது, அவங்க எழுதின புக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் படிச்சுப்பாங்க அப்படின்றது ஒரு மாற்றத்தை கொடுத்த விஷயத்த திருப்பி அடிக்கோடிட்டு காமிச்சோம். அன்னைக்கு நோபல் பிரைஸ் வின்னர் அப்படிங்கறத அவங்க ஏன் வாங்கினாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாதப்போ அவங்க மேல ஒரு லைம் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றது இன்னைக்கு அதே மாதிரி ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகா அந்த பாட்டு ஆரம்பிச்சது இருக்கு. அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாட்டு இன்னைக்கும் அந்த புரட்சியாளர்கள் அப்படின்றவங்க எப்படி அவங்க நினைச்சிட்டு போற இது இன்னும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது. ஆனா இதுல வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, குட்டு நிறைய நடக்குது. ஆனா பேட் திங் என்னன்னா, கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் ஒரு பையன் இருந்ததாகவும் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தின ஒரு தகவலோ இதுவும் நமக்கு இல்லை.
ஆனா என்னைக்குமே வந்து அவங்க சமுதாய கண்ணோட்டத்தோட தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பல விஷயங்கள் பலருக்கு எடுத்து வச்சீங்க. அதுல அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன பல பேரை பத்தி நம்ம பேசும்போது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன எப்படி இருக்காங்கன்றதையும் அந்த பேட் அண்ட் அக்னியில ரொம்ப இதா காமிச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜாதிய பாகுபாடு, இன வர்க்கம் இதெல்லாம் இருந்தாலும் இத சொல்லி வர்றவங்க அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க அதை வந்து மாத்தவே இல்லைன்றதும் நம்ம கண்கூடா நம்மளுடைய தலைமுறையில பார்த்த ஒரு உண்மையா தான் இருக்கு. இது எந்த அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு நான் சொல்லல, பட் இல்ல எந்த நாட்டையும் சொல்லல, இது உலகம் பூரா இருக்கிற புது விஷயங்கள் அப்படின்னு. எப்பவுமே சாருக்கு வந்து நிறைய புது உடைமை சித்தாந்தங்கள் நிறைய பேசுற ஒரு இதை நான் கூர்ந்து கவனிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு ஐசக் பாரை பத்தி சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் வெங்கட்ரமன் சார். தாமோதரன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான நாள். அதனால் அருணகிரி சார் அவர் பேச எடுத்தாலே உலகத்தை ஒரு சுத்து வந்துடுவார். அப்படியே உலகத்தில் உள்ள கருத்துக்கள் அத்தனையும் அவர் குறிப்பெடுத்து நற்பொழுதுக்கு தருவது என்றால் அவருக்கு ஒரு தனி சிறப்பு. தில்லையாடி வள்ளியம்மை அவருடைய காந்தியை சுடும்போது அவர் இதில் நின்று காப்பாற்றியது, காந்தியடிகள் அவர் தங்கை என்று ஏற்றுக்கொண்டது, சிறு வயதில் 7 வயது சிறுவன் ஒரு புத்தகம் எழுதியது, போர்க்களத்தில் செல்வது எந்த உயிர் என்று தெரியாது, அது நம்ம தமிழாக இந்திய படைவீரருடைய உயிராக இருக்கலாம், எதிரியுடைய படைவீரர்களாக இருக்கலாம், ஆனால் செல்வது ஒரு உயிர் தான் என்ற கருத்துக்களை பதிவு செய்தது மிக சிறப்பு சார். ஆனால் கடைசியில் ஜெட் விமானம் போல ரொம்ப வேகமாக போயிட்டீங்க. அது கடைசியில் நீங்கள் பேசுறது ஓரளவுக்கு தான் புரியுதே தவிர அதனுடைய வேகம், இந்த காற்றின் வேகம் என்று சொல்வார்கள், அதே போல உங்கள் பேச்சின் வேகம் ஜெட் விமானத்தை போல அதிகமாக வேகத்தை காட்டிவிட்டீர்கள். மிக சிறப்பான பேச்சு. உங்களுடைய பேச்சில் கருத்துக்கள் நிறைய புதைந்திருக்கின்றது என்ற கருத்துக்களை நாங்கள் நிதானமாக கூறியிருந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் டைம் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஏனென்றால் கருத்துக்கள் பதிவு செய்யும் பொழுது நேரத்தை எடுத்துக்கொள்வதில் நற்புலரிக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. சிறந்த கருத்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள் அருணகிரி சார். நற்புலரியின் மூலியமாக உங்கள் கருத்துக்களை வெளியிட்டதற்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கூடிய நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். தொடர்ந்து மில்டன் ராஜசேகர் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் நற்பொழுது வணக்கம். உலக சரித்திரத்தை ஒரு ½ ஒருத்தர் சொல்ல முடியுமா என்று எனக்கு விருப்பாக தான் இருக்கிறது. உலக சரித்திரம் பற்றி ஒரு நம்ம ஜவஹர்லால் நேரு ஒரு 3 புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். அந்த கடிதங்களாக இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள். உலக சரித்திரத்தை 3 பெரிய பெரிய புத்தகங்களாக இருக்கும். அருணகிரி சார் ஒரு மீள் பார்வை போல காட்டிய அவருக்கும் காட்ட உதவி செய்த நெற்புலரி பவுண்டர் எல்லாருக்கும் நன்றி. ஐயா பவுண்டர் ஒரு காரியம் சொன்னாரு பிரிதிராஜன் ஐயா பேசும்போது, அது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, பேசும்போதும் சரி சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கணும். சமூகம் கட்சி பிடிச்சிட்டா வாடா சோடா அப்படி உடைக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஞான குத்த சொன்னாரு. அதுக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கணும் அப்படின்றது ஒன்று. 2வது நமக்குள்ள ஒரு பவர் இருக்கணும், ஒரு பயர் இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு அக்னி குஞ்சாக தான் அருணகிரியை பார்க்கிறேன். தொடர்ந்து வாருங்கள், அமுதை தாருங்கள் என்று வீரசேகரன் சொன்னதை வழிமொழிந்து நிறைவு செய்கிறேன், இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் ராஜசேகர் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகனி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு புதிய பாதையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வேறு விதமான கண்ணோட்டத்துல கொண்டு போனீங்க. செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஸோ அதுல நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது இருக்கு. ஒவ்வொரு விஷயமே, அந்த கவிதையாகட்டும், அந்த அம்பேத்கர் இந்த சேரி எப்படி வந்தது அப்படின்னு சொன்ன வரிகளாகட்டும், காந்தி பயணமாகட்டும், எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க.
அந்த அரை மணி நேரத்துக்குள்ள சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா அதுலயும் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நிறைய அழகா கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். ஒரு 4 வரியில எழுதியிருக்கேன். சமுதாய மாற்றத்திற்கு அடித்தளம் போட்டு வளமாக வாழ்ந்திடலாம், வழிகளையும் பெற்றிடலாம். நல்லது கெட்டதை நன்றாய் காட்டி அல்லதை தவிர்த்திட அனுதிடம் சிந்தி. வெற்றிக்கான புதிய விதையை வகுத்து பற்றிக்குள் பலவகை வழிதனிலே. சரித்திரம் காட்டிய சான்றுகளாய் இன்று உரிமையாய் பற்றிட உயிர்ப்பாய் இருக்கும். பெண்ணியம் காட்டி பெருமையை விதைத்து மண்ணிலே நாமும் மலர்ந்திட விளைவோம். அண்ணலின் வழியை அழகாய் பற்றிட கண்ணிலே கண்டு நாம் கடைபிடிக்க முயல்வோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா எழுதிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால நான் எழுதுறதே நான் நிறுத்திட்டேன். நீங்க கிளாஸ் எடுத்து முடிச்சது நான் எழுதுறதே நிறுத்திட்டேன். அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி கவிதை விதை சிவகனிமால். உங்களோட கவிதை நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து வேறு யாராச்சும் ஃபீட்பேக் விழுங்கணுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு நோக்கி செல்லலாம். ரைட், அரங்கிரி சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். எஸ் சார், குட் மார்னிங் நட்புலரி. இன்னைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் என்னுடைய பேச்சை எல்லாரும் பொறுமையாக கேட்டவங்களுக்கும், அதில் வந்து வேல்யூபிள் பின்னூட்டங்கள், கவிதை, இப்படி வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் தொகுத்து கொடுத்தது, கடைசி நேரத்தில் அந்த டைமையும் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டியது கட்டாயத்துக்கு ஏற்பட்டது ஒன்று. அண்ட் ஃபைனலாக நான் வந்து இந்த டாப்பிக்கில் குட் பேட் அக்லின்றதுல சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழும் சூழ்நிலையும் வளர்ந்த விதமும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் உருவாக்கியதே. உங்கள் சரி எனக்கு தவறாக இருக்கலாம், என்னுடைய சரி உங்களுக்கு தவறாக இருக்கலாம். நான் டிரான்ஸ்ஃபரில் வந்திருக்கேன் கொல்கத்தாவுக்கு. இங்கே 90% நான் ஒரு 2-3 மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். 95% வந்து நான்வெஜ் காமனாக இருக்குது இங்கே. நான் நான்வெஜ்ஜாக இருந்ததுனால ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அது வந்து சரியாக இருக்குது. அதே வந்து வெஜிடேரியனாக இருந்திருந்தேன்னா இது வந்து சிரமமாக இருந்திருக்கும். அதனால சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழும் சூழ்நிலையும் வளர்ந்த விதமும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் உருவாக்கியதை தவிர அது இதுதான் சரி இதுதான் தவறு என்று நிலையானது உலகில் எதுவும் இல்லை. வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் மீண்டும் நன்றி, பாராட்டுக்கள். நன்றி 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 சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு முறை இன்று நாள் தொடக்கம் மிக சிறப்பான நாள் தொடக்கம். ஏன்னா இன்று ஞாயிறு வேலை. இந்த ஞாயிறு வேலை எல்லோரும் பிஸியாக இருக்கிற, ரெஸ்ட் எடுக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 18 பேர் பங்கேற்றாங்க. இந்த 18 பேரும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தொடக்கத்தை பெற்றிருக்காங்க. இந்த அருமையான நாள் தொடக்கத்தை பெறுறதுக்கு காரணமாக இருந்த இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் HV அருணகிரி சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து நாளை ஒரு நல்ல செஷனில் நல்ல நபருடன் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். வணக்கம்.